இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டெலிகிராமில் எப்படி புதுசாக அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறது, க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை வச்சு புது குரூப்பை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த குரூப்பை பப்ளிக் குரூப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அந்த குரூப்புக்கு மற்றவங்கள எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் அந்த குரூப்போட லிங்க்கை மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களோட மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு மெயிலில் ஓடிபி வந்திருக்கும், நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுடைய மொபைலுக்கு ஒரு ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ண வேணாம். இப்போ கால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கால் டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆகி உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கீழே ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. அடுத்ததாக மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நியூ குரூப்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் உங்களோட குரூப்பில் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒருத்தர் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். அடுத்தது குரூப்போட நேம் என்ன வைக்க போகிறீன்னு கேட்குது. ஸோ நான் ஒரு நேமை டைப் பண்ணிக்கிறேன். ஜமோரா ஷாப்பிங் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் போட்டுக்கோங்க. ஸோ நான் என்னோடய நேம் போட்டுக்கிறேன். அடுத்ததாக நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்ததாக க்ரியேட் பண்ண குரூப்பை எப்படி பப்ளிக் குரூப்பாக மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மேலே ஜமோரா ஷாப்பிங்ன்ற குரூப் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மேலே இருக்கிற பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா குரூப் டைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ரைவேட் குரூப்பில் இருக்குது. ஸோ நான் பப்ளிக் குரூப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸோ இந்த பப்ளிக் லிங்க்ன்ற இடத்துல உங்களுக்கு என்ன லிங்க் வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜமோரா ஷாப்பிங் நாகராஜ் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக மேலே டிக் மார்க்கை கொடுத்துக்கிறேன். திரும்பவும் நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ நம்மளோட குரூப்பை பப்ளிக் குரூப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்புக்கு யாராவது புது மெம்பரை ஆட் பண்ணணும்னா மேலே ஜமோரா ஷாப்பிங்ன்ற குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஆட் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் கொடுத்து புதுசாக ஜாயின் பண்ணுற யாராவது நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போட லிங்கை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேலே குரூப் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட லிங்க் இப்போ காப்பி ஆயிடுச்சு. இந்த லிங்கை நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே ஷேர் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்.